நீங்க ரஃபேல் குறிச்சு பேசுனீங்க, போய் மன்னிப்பு கேட்டீங்கல்ல? நீங்க தான் மன்னிப்பு கேட்டீங்க. ராகுல் தான் மன்னிப்பு கேட்டாரு. பெகாசஸ் குறித்து பேசினார்ல, செல்போனை கொடுத்தாரு அனலைஸ் பண்றதுக்கு. பேசுறது ஃபுல்லா பொய்யா பேசுறாரு அவரு. ஒரு வார்த்தையை அவர் பேசல, நியாயம் இல்ல. அக்னி வீரர் பத்தி பேசினாரு, அதுவும் பொய். நாயத்தை பத்தி பேச தெரியாத பொய்ய பத்தி பேசுற ராகுல் காந்திக்கு எழுத்தில் திரளக்கூடிய மரியாதை இல்ல, வாய்ப்பு இல்லை, அவருக்கு தகுதியும் இல்ல. வேற வழி இல்லாம கூட்டணி கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை உட்கார வச்சிருக்காங்க, கோமாளி ஆக்கி இருக்காங்க. இன்னும் ஒரு மாச காலத்துல இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். இல்ல திரு நாகராஜ் காலம் வர்றாரு. சரி, இல்ல நீங்கெல்லாம் சேர்ந்து இது பேசுறது பார்த்தா அவங்க கட்சி பத்தி சரி, அப்படியான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இனிமேல் தான் உங்களுக்கு நெருக்கடி ஆரம்பிக்குமா? சுற்றுப்பயணத்தை கேவலப்படுத்துறாரு அவரு. இல்லங்க, ஓகே, நீங்க விமர்சனமா வைங்க. இந்தியாவின் பொருளாதாரம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. கீழ இருந்தா மேல இருந்தா. சரி, இருங்க காந்தராஜ், நான் என்ன கேக்குறேன், ஓகே, அவர் நீங்க சரி இல்ல ராகுல் நீங்க திருப்பி பார்த்தா நாகராஜ் நேரா பார்த்தா மேல இருந்து போய் பாருங்க தெரியும். சரிங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு வெளியே தெரியும், போய் பாருங்க. நாங்க எந்த நாட்டையும் பார்த்தது எங்களுக்கு ஒரு நாடும் தெரியாது, மேப்பட தான் பார்த்தோம். பேசக்கூடாது, விஷயத்தோட பேசுங்க. ஒரு அறிவு சார்ந்த சரி, உங்க கோவம் எனக்கு புரியுது, உங்க கோவம் எனக்கு புரியுது. பதில் சொல்ல முடியல, கத்துறீங்க. எங்க தலைவர் சொல்லி இருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள், அவ்வளவுதான். என்ன வேணா பேசுறீங்களா நீங்க? நான் சொல்றேன், பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். ஏசுங்க, கத்துங்க, அவ்வளவுதான். ஆக்கப்பூர்வமா பேசுறேன். சரி, இருங்க காந்தராஜ். சுற்றுப்பயணம் போன பிரதமர் அவரு 2500 கோடி பட்டியலின மக்களுக்காக பிரதமருக்கு நிதி ஒதுக்கி இருக்காரு. ஹஜ் பயணத்திற்கு இன்னைக்கு நாங்க தான் இங்கிருந்து ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இஸ்லாமிய சாதனையும் போற்றி பாதுகாக்கிறோம். நாங்க வன்முறை இல்லை, சாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை. மணிப்பூர்ல இருக்கிற பிரச்சனை யார் உள்ள பிரச்சனை? அது ட்ரக் மாஃபியா பிரச்சனை. அங்க யார் ட்ரக் விளைவிக்கிறது உள்ள பிரச்சனை. அது கோத்ரா யார் பிரச்சனை? கோத்ரா யார் பிரச்சனை? சரி, இருங்க காந்தராஜ், இருங்க அவர் முடிச்சு. தேர்தலில் பாஜக வெற்றி பெறலையா? ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு அப்புறம் நம்முடைய பணம் காப்பாற்றப்படவில்லையா? இன்னைக்கு தீவிரவாதம் இருக்குதா? இருந்தா அடுத்த நாள் கண்டிக்கிறோம். துப்பாக்கி தூக்குனா தீவிரவாதி செத்து விடுகிறான். தெரியாதா உங்களுக்கு? அது என்ன பெரிய நீங்க பேசுறீங்க?